துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசியிலிருந்து பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ, தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும், புதன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் புதன் குரு இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் புதன் இருக்கார். இந்த 2 அமைப்பு தான் மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்களில் பாதிப்புகள், சங்கடங்கள், இரத்த இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதே மாதிரி ஏப்ரல் 17 அமாவாசை. இந்த மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கார். நீங்கள் அடுத்தவங்க உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பகைமை உணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான அமைப்பை கொண்டு விடுவீர்கள். அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்றதுனால உங்களுடைய வார்த்தைகள் ஈஸியாக எல்லாரையும் எதிரியாக்கும். நீங்கள் பேசுகிறதே எப்படி தெரியுமா, அவன் ஏதோ ஒரு படத்தில் கேட்குற மாதிரி, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா, நான் சௌக்கியமாக இல்லை, என்ன பண்ணுவேன், நான் சௌக்கியமாக இருந்தால் என்ன பண்ணுவேன், சௌக்கியமாக இருந்துட்டு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு நீங்களாக வாக்குவாதம் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது இந்த மாதம் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணால்
உங்களுக்கு மரியாதை. இல்லை நான் இப்படி தான் பேசுவேன், குதர்க்கமாக தான் பேசுவேன் அப்படின்னா யார்கிட்டையாவது உதவாங்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. ஏன்னா எதிரிகளை உருவாக்கி கொண்டுள்ளீர்கள். அதே மாதிரி உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியான சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்றாரு. உங்கள் உடம்புல ஏதாவது கிரானிக் இல்னஸ், ரொம்ப வருஷமாக நீடித்த ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா, இத்தனை நாள் அது வெளியில் வந்திருக்காரு, இப்போ திடீர்னு அது மறுபடியும் ஆரம்பிக்கும். அது எப்போன்னு இந்த ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ச் கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏப்ரல் 2 அதனுடைய வீரியம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது. அதனால் உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது செலவு இருக்குது, அது மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு பெருசாக சங்கடம் ஏற்படுத்தாது. அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த இடுப்பு பகுதியில், கால் பகுதி, முட்டி பகுதி, இதில் பாதம் சார்ந்த இடங்கள், இதில் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதன் யோகாதிபதி, பாக்யாதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சமாகிறாரு. ஆனால் நீச்ச பங்கம், குருவோடு பரிவர்த்தனை பெறுவது. இதனால் உங்களுக்கு முன்ஜென்ம புண்ணியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அவங்களால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. அவங்களுக்கும் செலவு பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக மருத்துவம் அல்லது கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும். இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம். அதாவது உங்கள் வீட்டை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நெய்பர்ஸ், மாடியில் இருக்கிறவங்க, பின் வீட்டில் இருக்கிறவங்க, சைடு போர்ஷனில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட அவங்க சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நீங்கள் குதர்க்கமாக எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்ருப்பீங்க. பேச்சை குறைப்பது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். பண விவகாரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் வாங்குகிற ஆளாக இருந்தால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த மாதம் கடன் வாங்கினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் மணி. பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கான நேரம் இது கிடையாது. கடன் ஏற்கனவே வாங்கின கடனையே பிரச்சனையில் இருக்கீங்க, இப்போ எதுக்கு திருப்பி புதுசாக கடன் வாங்குறீங்க? ஸோ கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, இவங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது அவங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் அறிவுரை சொல்கிறதையோ கருத்து சொல்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது துலாம் ராசியிலிருந்து பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். 7ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்பொழுது கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில், திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய நாட்களில் உங்கள் வீட்டிலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோயிலையோ போயிட்டு லலிதா சகஸ்ரநாம பாராயணம் சொல்லுங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை கேட்டுட்டு வாங்க, இல்லை சொல்லிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதற்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை
நம் மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.